அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நமக்கு எதிரியாக யார் வருவார்? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து நமக்கு எதிரி எங்கிருந்து வருவார்? அதாவது பொதுவாக வெளியில் உள்ள எதிரிகள் நம்ம கண்ணுக்கு தெரியும், எதிர்த்து போராடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே நமக்கு வேண்டியவர்களாக இருந்து நம்ம மீது பாசம் வைத்து அதை உண்மை என்று நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு எந்த உறவு நமக்கு துரோகம் செய்யும், எதிரியாக வரும் என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம், நோய் எதிரி, ஒம்பு வழக்கு, கடன் ஸ்தானம். ஆக இந்த 6ஆம் இடத்தை வைத்து சொல்ல வேண்டும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது மாமியார் எதிரியாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 10ஆம் இடம்ங்கிறது மாமியார் ஸ்தானம். இந்த 10ஆம் அதிபதி 6லே இருக்கும் பொழுது, அதுவும் அந்த தசாபுத்தி இருக்கும் நடைமுறையில் இருக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் மாமியார் வகையிலே. அடுத்ததாக 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இளைய சகோதர வழி பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு கூட மாமனாரால் சில இடையூறுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தாய் வர்க்கத்தால் சில தொந்தரவுகள், தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களே எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக தாய் வர்க்கத்தால் எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய தசா நடைமுறையில் இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் இல்லையா? இந்த புத்திரஸ்தானத்து அதிபதி 6, 8, 12களிலே மறையும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு எதிரிகளாக ஆகுவார். அதாவது இந்த காலத்திலலாம் பார்க்குறோம் இல்லையா, கலிகாலத்தில் எதிரி, அதாவது தந்தையை கொன்ற மகன், இந்த மாதிரி பிள்ளைகளே எதிரிகளாக மாறுவது, பிள்ளைகளே தந்தைக்கு எதிராக கேஸ் போடுறது, பிள்ளைகளே தந்தைக்கு எதிராக எல்லா வேலைகளையும் செய்கிறது, இந்த மாதிரியான பிள்ளைகளே தன்னுடைய தந்தைக்கு எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து, அதாவது 6, 8, 12லே நின்று தசை நடைபெறும் பொழுது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம். ஆக இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6லே இருக்கும் பொழுது, எதிரி ஸ்தானத்தில் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை துணையே தனக்கு எதிரியாக மாறும். கவனம் தேவை. அதுவும் அவருடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது மிக மிக கவனம். 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து தசை நடைபெறும், சுபருடைய தொடர்பில்லாமல் தசை நடைபெறும் பொழுது வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களே எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டுத்தொழில், அதாவது நீங்கள் பார்ட்னர் வச்சுருக்கீங்களா, ஒரு தொழிலுக்காக பார்ட்னராக சேர்ந்து செய்கிறீங்க பற்றியா, அந்த பார்ட்னர் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சுபர் தொடர்பு இல்லாமல் தசை நடத்தும் பொழுது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்துக்கு 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம். அதாவது 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து சுபருடைய தொடர்பு இல்லாமல் தசை நடைபெறும் பொழுது தந்தையே எதிரியாக மாறுவார் பிள்ளைக்கு. அதாவது 5ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ல் மறைஞ்சா பிள்ளை தந்தைக்கு எதிரியாக மாறுவார். ஆனால் 9ஆம் இடத்து அதிபதி 6, 8 மறையும்போது தந்தை பிள்ளைக்கு எதிரியாக மாறுவார். தன்னோட சொத்தை தன் பிள்ளைக்கு தராமல் மற்றவங்களுக்கு கொடுக்கறது, அதுமாரி தவறாக வழி நடத்துதல், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தவறாக வழி நடத்தக்கூடிய அமைப்பும் இருக்கும். இந்த 9ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து தசை நடத்தும் பொழுது சுபர் தொடர் இல்லாமல் அவருக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 9ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கும்போது தந்தையே எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சுபர் தொடர்பு இல்லாமல் தசை நடத்தும் பொழுது. அடுத்ததாக 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து சுபர் தொடர்பு இல்லாமல் திசை நடத்தும் பொழுது மூத்த சகோதரத்திடம் கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதரர்கள் எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சித்தப்பா தன்னுடைய தந்தையின் சகோதரர்களால் அவர்கள் எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் திடீரென்று எதிரியாக மாறும். அதாவது ஒரு நண்பன் எதிரியானா அதை விட பெரிய விஷயம், பெரிய கெடுதல் யாராலையும் செய்ய முடியாது. ஆக 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சுபர் தொடர்பு இல்லாமல் தசை நடத்தும் பொழுது நெருங்கிய நட்பு வட்டாரங்களாலும் பிரச்சனை ஏற்படுகிறது.
சின்ன வீடு எதிரியாக மாறும். 11ஆம் இடத்து அதிபதி சுவர் இல்லாமல் 6ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது சின்ன வீடு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆக பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது அவர் எதிரிகள் அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் வாழ்நாள் பூராம எதிரிகளை இல்லாமல் அவர் ஒரு முன்னேற்றமும் இருக்காது. எதிரிகளை ஒரு தடவையும் எதிரிகளை சந்திச்சு தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். லக்னாதிபதியை விட 6ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்தால், ஆட்சி உச்சமாக இருந்தால் லக்னாதிபதியை விட எப்போவுமே எதிரிகை ஓங்கியே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். எதிர்கிட்ட நம்ம இவர் எதிர்க்கக்கூடியவர் எல்லாமே இவரை விட வலிமை கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து இருப்பாங்க. அப்படி இருக்கு, அதுலேயும் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல இருக்கும்போது இவருக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய நடவடிக்கையால் எதிரியை தாங்க வர வச்சக்கூடிய அமைப்பு இந்த லக்னாதிபதியை 6ஆம் இடத்திலே சென்று இருக்கும் பொழுது இருந்து திசை நடத்தும் பொழுது இது போன்ற அமைப்புகள், அதாவது இவரே இந்த எதிரி வருவதற்கு இவருடைய செயல்பாடுகளே காரணம் என்ற அடிப்படையிலும் இருக்கிறது. ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்தந்த உறவு முறைகள் அதாவது எந்த உறவு முறை தமக்கு எதிரியாக வரும் போகிறது அந்த தசாபுத்தி வரும்போது தான் அது வலிமையாக நடக்கும். அந்த தசாபுத்தியிலே அந்த உறவு வகையிலே கவனமாக இருந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.